குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஒரு ஜாதகத்தில் முயற்சி என்பது எப்படி இருக்கும்? முயற்சி அப்படின்னா அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு செயலுக்கான நடவடிக்கை, ஒரு செயலுக்கான முடிவு, ஒரு சம்பவத்திற்கான அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்னுடைய ஈடுபாடு, இதெல்லாம் முயற்சி நம்ம சொல்கிறோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சர ராசி என்பது 3ஆம் இடமாக வந்தால் அவர்கள் முயற்சி வேகமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும், உடனே நடக்கணும், உடனே செய்யணும், உடனே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த சூழ்நிலையும் தாமதமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முயற்சி எடுத்தால் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கணும். எங்கே சப்போஸ் ஸ்ட்ரக்காகி நின்றுச்சுன்னா அவங்க அப்படியே மனம் உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் சரம்னா வேகம்னு அர்த்தம். இதுவே ஸ்திர ராசி 3ஆம் இடமாக வந்தால் அவர்களுடைய முயற்சி அப்படிங்கிறது நின்று நிதானமாக பொறுமையாக யோசித்து எடுப்பாங்க. சில சமயம் இவங்க யோசித்து எடுக்கங்காட்டியும் இந்த யோசனை பண்ணங்காட்டியும் அந்த செயல்பாடு வேற ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ இவங்க யோசிக்கிறேன், முயற்சி பண்ணுறேன் அல்லது முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சின்ன ஒரு வேரியேஷன் குழப்பங்கள்லேயே இவர்கள் முயற்சி நிதானமாக தான் இருக்குன்னுக்கிட்டு அதே செயல்பாடு வேற ஒருத்தர் செஞ்சுருவாங்க. அதனால் இந்த ஸ்திரம் அப்படிங்கிறது 3ஆம் இடமாக வந்தால் அந்த முயற்சிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நடக்கும், நிதானமாக நடக்கும், வேசையாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதுவே உபயராசி அப்படிங்கிறது 3ஆம் இடமாக வந்தால் சூழ்நிலைக்கு தக்க பாரி. இப்போ இந்த வேலைக்கு எப்படி எடுக்கணும், இப்போ ஒரு காரியம் நடக்குது, அந்த காரியமும் அந்த செயலோ சம்பவத்திற்கு தகுந்த மாதிரி முயற்சியை உடனே எடுப்பாங்க. இப்போ உடனே எடுத்தாங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. இல்லை பொறுமையாக எடுக்கணும்னா பொறுமையாக காத்திருந்து எடுப்பாங்க. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபயராசியாக வந்தால் அந்த சம்பவத்திற்கு தகுந்தவாறு தன்னுடைய முயற்சிகளை எடுப்பார்கள். அப்போ சரம், ஸ்திரம், உபயம் இந்த 3ல் எந்த பாவகம் 3ஆம் இடமாக வருதோ அதை பொறுத்து அவர்கள் முயற்சிகள் இருக்கும். அந்த 3ஆம் அதிபதி சரம், ஸ்திரம், உபயத்தில் எங்கே அமர்ந்திருக்காரோ அதற்கு தக்கபடி அந்த முயற்சிக்கான பலன்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்லது, நன்றி. குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.